எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் விளங்கும் 12வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் நம் நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்று வருபவர் ஜோதிட கருத்துக்களையும் தனது அன்பான வார்த்தைகளாலும் அனைவரையும் ஈர்க்கும் திறன் பெற்றவர், கதைகளை கதைப்பதில் பட்டம் கொண்டவர் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை பிரசன்ன மார்க்கமும் பரிகாரங்களும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. ராஜநிலை யூடியூப் சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்றைய 12வது கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோட தலைவர், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று என் தலைமை தாங்கி வரக்கூடிய மருதமல குருஜி அவர் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பான ஒரு கருத்தரங்கம். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்குள் வருகிறேன். பிரசன்ன மார்க்கமும் பரிகாரங்களும். பிரசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பார்க்கலாம், ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு இருந்தா கூட இந்த டைம்ல என்ன செய்யலாம் அப்படின்னு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நிமித்தம், சகுனம், பிரசனம் நம்மளோட பயணம் பண்ணிட்டே இருக்குங்க. எந்த இடங்களுக்கு போனாலும் வந்தாலும் சில ஒலிகளை கேட்குறோம், சில பேச்சுகள் கேட்குறோம், அந்த வார்த்தைகள் நம்மளை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படிங்கும்போது பிரசனம் 100% 200% நல்லா பேசுவோம். அப்போ முக்கியமா எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நோய்க்கு மருந்து இருக்கிறதுக்காகட்டும், ஒரு வீடு வாடகைக்கு போறது, ஒரு பெண் பார்க்க போறதுக்கு, சரிங்களா, ஒரு பிரச்சனை தீர்வு எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்பாட்ல நமக்கு என்ன வேணுமோ அது பிரச்சனை பாத்தீங்கன்னா நமக்கு அழகா சொல்லி கொடுக்கும். சரி, எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை எடுக்கலாம் அப்படின்னா, வெற்றிலை பிரசனம் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீப பிரசனம் இருக்கு, பிரசனம் நிறைய வகைகள் இருக்கு, கடிகார பிரசனம் இருக்கு, கோச்சாரம். ஒரு விஷயத்த அப்ப அந்த டைம்ல பாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்ப வெற்றிலை பிரசனம் பாத்தீங்கன்னா பாக்குற நேரம் காலங்கள் எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆனா சில வகை பிரசனங்கள் பாத்தீங்கன்னா அதுக்குண்டான நேர காலம் கொடுத்து அதற்குண்டான மதிப்பு மரியாதை கொடுத்து தான் பார்க்கணும், சரிங்களா. அதே போல ஒரு ப்ராப்ளத்தை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த விஷயம் சொல்லி கொடுத்து சொன்னேன். நான் இப்போ ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் கிழிஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன். என்ன காரணம்? ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்க லைஃபே இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், முதல்ல ஜாதகத்தை போட்டுட்டு வாங்க. என்ன காரணம்? அவங்க வாழ்க்கை அடுத்து நம்ம கிட்ட உட்காந்துட்டு வெளியே போறாங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும். அப்போ அவங்க ஜாதகம் கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சம் யாருமே பார்க்காதீங்க. அதே மாதிரி வெறும் கையோட ஜாதகம் பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது. இன்னைக்கு ஆன்லைன்ல பாக்குறீங்க, அது வேற விஷயம். ஆன்லைன்லயே ஒரு ஜாதகம் புக் ஆனா கூட நான் செக் பண்ணுவாங்க, என் டைம்ல கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிட்ட நேரம் ஹோரை என்ன, அப்படி நேரம் காலம் என்ன, சுற்றி இருக்கிற விஷயம் என்ன, அவங்க போன்ல பேசும்போது ஏற்படக்கூடிய சத்தங்கள் என்ன, எல்லாமே வாட்ச் பண்ணலாங்க. பிரபஞ்சமும் பஞ்சபூதமும் சாதாரண விஷயத்த நம்ம கையில கொடுக்கலீங்க. அது நீங்க அது கூட பேசிட்டே பாருங்க, அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அப்போ ஜாதகம் கிழிஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. ஜாதகம் நீங்க கணிக்கும் போது எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அமைதியா எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணலாம். நிமித்தம் சக்கனம் அக்யூரேட்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, 2016 பக்கம் நினைக்கிறேன், ஒரு 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. பட் அந்த சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா என்னால பார்க்க முடியாத சூழல். அந்த டைம்ல இருந்தப்போ தூத்துக்குடி மாவட்டம் அவங்க வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு வராங்க. அன்னைக்கு வெத்தலை வாங்கிட்டு சொல்றேன், வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் பூ வாங்கிட்டு வந்தாதான் நான் ஆஃபீஸில் ஜாதகமே பார்ப்பேங்க, சரிங்களா. அவங்க வெத்தலை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 22 வெத்தலை இருந்தது.
அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குற உத்தரவு இல்லை, 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கட்டும். இருந்தாலும் அன்றைக்கு உத்தரவு கோச்சாரம் கொடுக்கல. நான் சொல்றேன், 22 வெத்தலை கொண்டு வந்திருக்கீங்க, இது பேர் வைநாசிகம்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு உங்க ஜாதகம் பார்க்கறதுக்கான பிராப்தம் இல்லை அப்படிங்கிற. வந்த கணவன் மனைவியும் முகத்தை மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா தூத்துக்குடி எங்க இருக்குன்னு தெரியுமான்னு எனக்கு கேள்வி கேட்குறாங்க. அவ்வளோ லாங்ல இருந்து சேனல் பார்த்துட்டு உங்ககிட்ட பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணியிருந்து வரோம், பட் இப்போ நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கொஞ்சம் வருத்தமும் கூட. பட் நான் சொல்லிட்டேன், ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடாதுங்கிற, உங்ககிட்ட பணம் வாங்குறது மட்டும் விஷயம் கிடையாதுங்க. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை அடுத்த லெவலில் மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அது பிராப்தம் இல்லாமல் கிடைக்காது அப்படின்ட்டேன். நீங்கள் வந்து உங்கள் வச்சுட்டு வேணால் ஜாதகத்தை வச்சுட்டு வேணால் போங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேணால் வாங்க, நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. 2 பேர்த்துக்கும் மனசே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க வீட்டில் தம்பி குழந்தை தண்ணி டேங்க்ல விழுந்து தவறிட்டாங்க, 10 வயசு குழந்தை. இப்போ சொல்லுங்க, அவங்களால ஜாதகம் பார்க்குற நிலைமை இருக்குமா? நான் 22 வயசுல வந்துருச்சுன்னு சொல்லி மறைச்சிட்டு கட்டங்கள் போட்டிருந்தாலும் அவங்க கேட்குற நிலைமை உங்களுக்கு இருக்குமா? அதுதான். அப்ப நான் எனக்கே அசந்துட்டேன். பாத்தியா, ஒரு கிரகங்கள் ஒரு பிரசனம் எப்படியெல்லாம் நம்மளை வந்து வந்து அதான் ஆட்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசிங். சரிங்களா? நீங்க அதோட பயணம் பண்ணி போக போக தான் நம்மளை தெரியாம நடக்கும் விஷயங்கள் எல்லாமே. அது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, பாக்கு கொண்டு வராங்க இல்லைங்களா, அந்த பேப்பர்லாம் படிச்சு பாருங்க. சில பிளைன் பேப்பரா இருக்கும், சில நியூஸ் பேப்பரா இருக்கும். வெத்தலை பாக்குன்னு பார்த்து கட்டி கொண்டு வருவாங்க. அந்த கட்டி கொண்டு வரும்போது அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சில மிராக்கள் இருக்கும். கடன் பத்தி, லோன் பத்தி, ஜுவல் பத்தி, இல்ல அரசியல் பத்தி, அதுல வந்து ஆக்சிடென்ட் பத்தி எல்லாமே அந்த படிச்சு அந்த வாக்கியங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த வெற்றிலை பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வெற்றிலையை வந்து நம்ம வந்து 2ஆல பெருக்கி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 5ஆல வகுத்து நம்ம கணக்கு போட்டு அதுக்குண்டான மீதம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கிரகத்தை எடுத்து வச்சு பாருங்க, அதுவும் அக்யூரேட்டா கொடுக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ஜாதகத்தையும் தாண்டி தசாபுத்தியும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு, அது பிரசனம் மட்டும்தாங்க. ஜாதகமே தேவையில்லை, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பார்க்கலாம். ஆனா இந்த பிரசனம் ஒரு 6 மாத காலம் தான் பேசும். தசாபுத்தி காலங்கள் வேற, பிரசன காலங்கள் வேற. சரிங்களா? அப்ப வெற்றி பிரசனம் பாக்குறீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் அதற்குண்டான விஷயம் தான் பார்க்க முடியும். எப்படி பரிகாரங்கள் எடுக்கிறதுனா, அன்றைய கோச்சாரத்தை வச்சுதான் அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பரிகாரங்களும் சொல்ல முடியும். ஒரு வீடே பார்க்க போறீங்க, சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு வீடு பார்க்க போறீங்க அப்படின்னா, நடந்து நீங்க இந்த வீட்டுக்குள்ள போகும்போது சத்தங்கள் கவனிங்க, என்ன பேசுறாங்க, யாரெல்லாம் பாக்குறீங்க, அதையெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து வீடு பார்க்க போறாங்க அப்படின்னா, ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தைய ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடுங்க வீட்டுக்குள்ளார அப்படின்னு. ஏன்னா அந்த பேக்கெட்டை பிரிச்சு அழகா சாப்பிட்டாங்க அப்படின்னாவே அந்த வீட்டுக்குள்ள சேதாரம் ஆகாது, வீட்டுக்குள்ள சேதாரம் ஆகாது. சப்போஸ் நம்மளே வச்சுக்கோங்க, ஒரு பேக்கெட் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துச்சுன்னா அந்த பொருள் எல்லாம் கீழே கொட்டிடும். அப்ப அந்த குழந்தை கிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை எப்படி பிரிக்குது, சேதாரம் ஆகுதா, சேதமாகாம இருக்க. 2 குழந்தைங்க வச்சுட்டு ஒரு பேக்கெட்டை மட்டும் கொடுங்க, அழகா பிரிச்சு சாப்பிட்றாங்களா, பங்கி சாப்பிட்றாங்களா, இது எல்லாமே அந்த நிமித்தம் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க நமக்கு காமிச்சு கொடுத்துரும். சின்ன விஷயம்தான், ஆனா பெரிய அளவு பலன் கிடைக்கும் இந்த விஷயங்களுக்கு. சரி, பொண்ணு பார்க்க போறீங்க சரிங்களா, அப்ப அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும் பொழுது யாரெல்லாம் பாக்குறீங்க, எப்படி எல்லா விஷயம் வீட்டுல இருந்து கிளம்பும்போது அப்ப சொல்லலாம், இதெல்லாம் பார்த்துட்டு போனா நல்லது கெட்டதெல்லாம் நம்ம நடக்குமா, அந்த காலத்துல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். உங்களுடைய பிராப்தம் என்னவோ அதுதான் அந்த இடத்துல சம்பவத்தை கொடுக்கும். சரிங்களா? எல்லாமே தடைகளே கொடுக்காது. ஒருத்தர் வந்து பணம் கட்ட போறோம்னு வச்சுக்கோங்க பேங்க்குக்கு, இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கு. 2வது வந்து பணத்தை வாங்கிட்டே கொண்டு வந்தாலும் கையில வச்சிருந்தாலும் எப்படி மிஸ் ஆகுது, எல்லா பொருளுமா திருட்டு போகுது, எல்லாத்துக்குமா பிரச்சனை வருது இல்லையே, சம்பந்தப்பட்ட ஏதோ தடங்கள் வரும். அது நீங்க உணர்ந்து அந்த டைம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது அந்த தள்ளி வரலாம் பிரச்சனையை விட்டு. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ சில காலச்சூழல் நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும், அதற்கான சுற்றுச்சூழல் வந்து நமக்கு அமைஞ்சு கொடுக்கும். எந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னா, முதல்ல பிரச்சனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி அடக்கூடிய விஷயம்தான், அதை தாண்டி எதுவும் இல்லை, அதை தாண்டி எதுவும் இல்லை.
இந்த பிரச்சனத்தின் வழியா எப்படி பரிகாரங்கள், அதுவும் அங்கேயே இருக்குங்க. கேள்வி எங்க இருக்கியோ அங்கேதான் பதிலும் இருக்கும். ஒரு பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதான் அதற்கான தீர்வும் இருக்கும். நீங்க தெளிவா உட்கார்ந்து இத பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிமித்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கையால கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேசணும். நீங்க பேசி பேசி அப்ப கவனிச்சுட்டே வாங்க. அழகா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல கொடுக்கும். இது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்துடைய ஒரு நிலை, சரிங்களா? அதை நீங்க உட்கொள்ளணும். அது உள்ள எடுத்து நீங்க கொண்டு வரணும்னா அதுக்கு கண்டிப்பா தியான பயிற்சிகள் வேணும். உங்க மனசு ஒருநிலைப்படாம எதையுமே கையாள முடியாது. அதற்கான விஷயங்கள் நீங்க அந்த தெய்வத்தோட கொஞ்சம் ஒன்றிணைந்து இருக்கணும். அதுக்காக விரதம் இருக்கணும், காவடி எடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. செய்யக்கூடிய உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்யணும். தெய்வத்துக்கு அமைதி, அதாவது கோயிலுக்கு போய் தான் பரிகாரம் பண்ணீங்க, நின்ற இடத்துல உட்கார்ந்த இடத்துல தெய்வத்தை நினைச்சா கூட தெய்வ அருள் கண்டிப்பா கொடுக்குங்க. எண்ணம், மனம், செயல் ஒன்றே இணைந்த இறை வழிபாடு. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. நல்ல வாய்ப்புக்கு நன்றிகள் கூறிக்கொள்கிறேன். நன்றிகளும் வாழ்த்துகளும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனத்தின் வழியாக என்னை அறிமுகப்படுத்த நன்றியும் வாழ்த்தும். என்னுடைய தொலைபேசி எண் 7708791654.